நான் நடந்து வந்த பாதை. இந்த காணொளி SCO வாட்ஸ்அப் குழுவின் உறுப்பினர் நண்பர்கள் பற்றிய ஒவ்வொரு உறுப்பினர் பற்றி அவருடைய காணொளி மூலம் அவர் கடந்து வந்த வாழ்க்கையை பகிர்ந்து கொள்ளும் நிகழ்வே ஆகும். இந்த காணொளியை பதிவு செய்து யூடியூப் மூலம் வெளியிடப்பட்டு வருகிறது. நண்பர்களின் வாழ்க்கை பயணம் மிகவும் சுருக்கமாக காணொளியாக இருப்பதால் அவரை பற்றி எல்லோரும் தெரிந்து கொள்ளலாம் அல்லவா? மேலும் இது டிஜிட்டலாக யூடியூப் வீடியோவாக இருப்பது எந்த நேரத்திலும் எந்த ஊரிலும் எப்போதும் காண இயலும். ஒரு கால பெட்டகம் போல் இது இருக்கும். அவருக்கும் ஒரு நினைவலை. அவருடைய குடும்பத்திற்கும் இது ஒரு பொக்கிஷம் போல் இருக்கும் அல்லவா? முதல் பகுதி இல் திருவே பெருமாள் சாமி அவர்கள் தன் எண்ணங்களை பகிர்ந்து கொண்டார். இன்றைய இரண்டாவதாக இந்த பகுதியில் திரு சுவாமிநாதன் அவர்கள் தன் எண்ணங்களை பகிர்ந்து கொள்கிறார். வாருங்கள் நிகழ்ச்சிக்கு போவோம். வணக்கம் திரு சுவாமிநாதன் அவர்களே. வணக்கம். உங்களின் இளமை கால வாழ்க்கை பற்றி சொல்லுங்கள். வணக்கம். நான் மதுரையில பிறந்தேன். 1937 வருஷம் ஆவணி ஆவணத்தன்னைக்கு பிறந்தேன். மதுரையில புதுத்தெரு, வக்கீல் புதுத்தெருவு, செல்லாத்தம்மன் கோவில், எங்க வீட்டுக்கு பின்னாடி செல்லாத்தம்மன் கோவில், அந்த வீட்டில் பிறந்தேன். செக்காடும் செக்காடு எல்லாரும் அடையாளம் தான். அதுக்கப்புறம் ஸ்கூல்லாம் சிவகங்கையில் எங்கள் அப்பா வேலை பார்த்ததுனால சிவகங்கையில் 5வது வரைக்கும் படித்தேன். அதுக்கப்புறம் எங்கள் அப்பாவுக்கு அடிக்கடி மாற்றல் ஏற்படுங்கிறதுனால எங்கள் சொந்த ஊருக்கு லால்குடிக்கு போர்டு ஸ்கூலில் 2 வருஷம் படித்தேன். அதுக்கப்புறம் திருச்சியில் ERA ஸ்கூல்னு ஒரு ஸ்கூல் இருக்குது. அந்த ஸ்கூலில் SLC வரைக்கும் படித்தேன். 53வது வருஷம் SLC முடித்தேன். திருப்பி எங்கள் அப்பா என்ன பண்ணார், சிவகங்கைக்கே கூப்பிட்டு போய் அங்கே காலேஜ் இருந்தது. சிவகங்கை ராஜா துரசிங்கம் மெமோரியல் காலேஜ்னு ஒரு காலேஜ் இருந்தது. அந்த காலேஜில் என்னை சேர்த்து விட்டார். 4 வருஷம் அங்கே படித்தேன். அதாவது இன்டர்மீடியட் படிக்கிற வரைக்கும் சயின்ஸ் கோர்ஸு. அந்த சயின்ஸ் கோர்ஸ் கண்டினியூஸ் இல்லாததுனால எக்கனாமிக்ஸ் தான் எடுத்து படித்தேன். அதுக்காக எனக்கு ஸ்காலர்ஷிப் கொடுத்தாங்க. காலேஜில் ஸ்காலர்ஷிப்போடு தான் படித்தேன். என் கூட படித்தவரில் காலேஜில் நம்ம மதுரையில் இந்த MP ஒருத்தர் கொலையானார், அவர் என் கூட படித்தவர். ஸ்ராவணா கிருஷ்ணன் என் கூட படித்தவர். நம்ம JR IAS வந்தார். பாண்டியனுடைய மாமா என் கிளாஸ்மேட்டு, சேதுராமன் செட்டியார்னு பேர். அவர் DMKல MLA இருந்தார். அவங்களாம் இருந்தாங்க. 57 முடித்ததுக்கப்புறம் காரைக்குடியில் பிடி படித்தேன் 1 வருஷம். பிடி முடித்ததுக்கப்புறம் எனக்கு அப்போ அந்த டேத்தில் என்னென்னா டிஸ்ட்ரிக்ட் போர்டில் அபாலிஷ் ஆனதுனால அப்பாயின்மெண்ட்லாம் கிடையாது. கவர்மெண்ட்டு தான் இருக்கும்போது கவர்மெண்ட்டில் அட்வைஸ்மெண்ட்டு கிடையாது. 1 வருஷம் வேஸ்ட்டாக போச்சு. சும்மா சர்வீஸ் கமிஷன் பரிட்சை எழுதுன்னு கோஆப்டேட்டிவ் சீனியர் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டு கிடச்சிது. அதில் 60ல் ஜாயின் பண்ணேன். 60லேருந்து 95 வரைக்கும் நம்ம டிபார்ட்மெண்ட்லேயே வேலை பார்த்தேன். தங்களின் அலுவலக பயணம் குறித்து வேறு டிபார்ட்மெண்ட்டுக்கு போகிறேன், வேறு எங்கேயாவது வேலைக்கு போகிறேன். நான் அப்ளிகேஷனை ஃபார்வேர்டே பண்ண மாட்டாங்க. நம்ம டிபார்ட்மெண்ட்டில் ஒரு ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன், யாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடாது. அதனால ஸ்டாக்னேட்டாக இங்கே தான் இருந்தோம். ஃபஸ்ட்டு போஸ்டிங் எனக்கு காதி போர்டில் 7 வருஷம் 8 வருஷம் இருந்தேன். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சொசைட்டிஸில் வேலை பார்த்தேன். காதி போர்டில் எல்லாம் கம்ப்ளீட்டாக இருக்கிறவங்க அத்தனை நம்ம டிபார்ட்மெண்ட்டே ஆள் கிடையாது. எல்லாம் ரெவன்யூ தாசில்தார், டெப்டி தாசில்தார்ஸ் தான். அவங்க தான் எங்களுக்கு வேலை கற்றுக் கொடுத்தது. எப்படி பண்ணணும், என்ன பண்ணணும், எப்படி திருடணும், எப்படி பண்ணணும், எப்படி சமாளிக்கிறதுலாம் சொல்லி கொடுத்தாங்க அவங்க. அந்த காதி போர்டில் இருந்தேன். நம்ம டிபார்ட்மெண்ட் நாலேஜே எனக்கு கிடையாது. அப்புறம் 67ல் எனக்கு டிபார்ட்மெண்ட்டுக்கு நானாக கேட்டு வித் ப்ரெஷர் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்தேன். டிபார்ட்மெண்ட் வந்தோடனே இங்கேயே என்ன பண்ணாங்க, நான் காதி போர்டில் இருந்த வரைக்கும் ஆஃபீஸ் ஒர்க்கே கிடையாது. ஒன்லி செக்ரட்டரிஸ் ஆஃப் வேரியஸ் சொசைட்டிஸ். அதே மாதிரி இங்கே டிபார்ட்மெண்ட் வந்ததுக்கு அப்புறமும் ஏன்னா ஒரு சொசைட்டி தான் செக்ரட்டரியாக போட்டாங்க. வீவர்ஸ் சொசைட்டி. வீவர்ஸில் போய் எனக்கு டிபார்ட்மெண்ட் பற்றி தெரியாது, ஒன்றும் தெரியாது.
பிபிஎஸ்ல நானாக தான் கற்றுக்கிட்டேன், ஏதோ பண்ணியிருந்தேன் ஒரு 3 வருஷம். 1 வருஷம் கூட அடுத்த வருஷம் என்ன இருக்க முடியும், அதிலே தான் இருந்தேன். 3 வருஷம் இருந்தேன். அந்த டயத்தில் தான் எனக்கு ப்ரொமோஷன் வந்தது 69. 69 ப்ரொமோஷன் வந்தோன்னா மத செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்டில் மதுராந்தகத்தில் ஆடிட் சிஎஸ்ஆர் ஆடிட்டராக போட்டாங்க. அப்போ ஆடிட்டும் எனக்கு அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. நம்ம கீழே இருக்கிற ஆடிட்டர்ஸ் மூலமாக தான் ஆடிட்டே எப்படி கமர்ஸ் ஆடிட் பண்ண தெரியும், எப்படி அவங்களெல்லாம் சமாளிக்கிறது, எப்படி மேனேஜ் பண்ணுறது, எப்படி என்னென்ன கேட்பாங்க, எந்த டேட்டுக்குள்ள அதெல்லாம் அவங்ககிட்ட தான் கற்றுக்கிட்டேன். கீழே இருக்கவங்க தான் கற்றுக் கொடுத்தாங்க. அது கொஞ்சம் நாளைக்கு இருந்தேன். அது இந்த அப்புறம் மெட்ராஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் மெட்ராஸ்லேயும் ஆடிட்டில் தான் போட்டாங்க. கற்றுக்கிட்டதுனால மெட்ராஸில் கொஞ்சம் நல்லா இருந்த ராஜ்மீரா அவங்கெல்லாம் என் கூட வேலை பார்த்தாங்க. ராஜ்மீரா அவங்க அப்போ கொஞ்சம் பாப்புலர் ஆகிட்டேன். அதனால என்ன பண்ணாங்க, இந்த ஆளை வச்சிருக்கக்கூடாதுன்னு சொல்லி ரீசர்ச்சில் சொல்லி என்னை டபக்குன்னு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், இதாக பண்ணணுன்ட்டு தூக்கி விட்டாங்க. 1 வருஷம் என்ன கேட்காமையே 1 வருஷம் ட்ரைனிங், அக்மார்க் ட்ரைனிங்னு நாக்பூருக்கு அனுப்பிச்சி விட்டாங்க. 1 வருஷம். எனக்கு 69 கல்யாணம், 72 இது நாக்பூருக்கு அனுப்பிச்சி விட்டாங்க. நாக்பூரில் 1 இயர் ட்ரைனிங். ஆனால் அதனால் ஒரு இந்தியா முழுக்கும் சுற்றி பார்க்கக்கூடிய ஒரு, அதாவது நம்ம கோஆப்ரேட்டிவ் ட்ரைனிங் மாதிரி 3 மாதத்துக்கு ஒரு தடவை ப்ராக்டிகல் ட்ரைனிங். காஷ்மீர்லேருந்து இந்திய தமிழ்நாடு அஸ்ஸாம் தவிர பாக்கி எல்லா இடங்களும் எப்படி மார்க்கெட்டிங் நடக்கிறது, அக்மார்க் என்ன பண்ணுறாங்க, எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறது அப்படின்னு போட்டு கடைசியில் எங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் கொடுத்தாங்க. மனாபலி ப்ரொக்யூர்மெண்ட் ஆஃப் காட்டன் மகாராஷ்டிராவில். குஜராத்தில் வந்து கோஆப்ரேட்டிவ்ஸ் மூலமாக காட்டன் ப்ரொக்யூர்மெண்ட் எது பெஸ்ட்டு நீங்கள் சொல்லுங்கள். நாங்கள் சொன்னோம், நான் கொடுத்தது என்ன, குஜராத்தில் பண்ணது தான் பெஸ்ட்டு. அவங்களுக்கு இது இருந்தது. கடைசியில் வருஷ கடைசியில் ஒரு முதல்ல ஒரு இன்டர்வியூ அமௌண்ட் கொடுத்துருவாங்க விவசாயிகிட்ட. கடைசியில் எல்லாம் சேல் ஆனதுக்கப்புறம் ப்ரோரேட்டாக போட்டு கொடுப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் நிறைய லாபமாக கிடைக்கும். இங்கே வந்து காட்டன் கார்பரேஷன் தான் இதில் மகாராஷ்டிராவில். அவங்க சொன்னதான் விவசாயிக்கு இதில் ப்ராப்ளம் இருக்காங்க. கவர்மெண்ட்டுக்கு வேணால் சம்பாதிக்கிறாமே, விவசாயிக்கு வந்து அங்கே பெனிஃபிட் இல்லை, அதுதான் பெஸ்ட்டு சிஸ்டம்னு சொன்னாங்க. அந்த மாதிரி பண்ணி ஒரு ரிப்போர்ட் கொடுத்தா அதுக்காக எங்களுக்கு டிப்ளமா கொடுத்தாங்க. டிப்ளமா இன் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. அது வந்து நாக்பூர் யூனிவர்சிட்டியும் அந்த டைரக்டரேட் ஆஃப் மார்க்கெட்டிங் அண்ட் இன்ஸ்பெக்ஷன் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸ், இவங்க 2 பேரும் இணைஞ்சு பரீட்சை வச்சு பாஸ் பண்ணி நாக்பூர்லேருந்து ஒரு ப்ரொஃபஸர் தான் அந்த இதை பார்த்துட்டு பாஸ் கொடுப்பாங்க. அதில் வாங்கிக்கணும். இதெல்லாம் எனக்கு என்னென்னா இந்தியாவுக்கும் சுற்றி பார்க்கக்கூடிய ஒரு அனுபவம் எல்லாமே கிடைச்சது. அதில் ரொம்ப அதான் அங்கெல்லாம் வந்து இங்கே ரொம்ப ரிஜிடு, அங்கெல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். கோஆப்ரேட்டிவ்ஸ்க்குலாம் ஃப்ரீ. அங்கே வந்து கோஆப்ரேட்டிவ்ஸில் வந்து விவசாயிகள் வந்தாங்கன்னா சாப்பாடு கூட அங்கே சொசைட்டி தான் போடும், இங்கே நம்மளே கிடையாது. அதே மாதிரி இந்த விவசாயியோட மாடு ஆடெல்லாம் பார்த்துக்கிறதுக்கு அங்கே தனி கொட்டை இருக்கும், அதெல்லாம் அவங்களே பார்த்துக்குவாங்க. இந்த வசதியெல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் நம்ம கோஆப்ரேஷன் நம்மளுக்கு பெருசு தான், நம்ம தான் பயனியர்ஸ். இருந்தால் கூட அந்த இது அங்கே இருந்தது. இங்கே தமிழ்நாட்டிலலாம் அந்த அவ்வளோவுக்கு இல்லை. அதுக்கப்புறம் திருப்பி வந்த உடனே என்னை தூக்கி லிஃப்ட் இரிகேஷன் ஃபெடரேஷனில் போட்டாங்க. அப்போ தபேந்திரன் ஒரு ஜாயின்டிஸ்டாக இருந்தார். அவர் சிஎஸ்ஆர் இருக்கப்போ நான் எஸ்ஐயாக இருந்திருக்கேன். அவர் ஒரு பெரிய ஃப்ரீடம் ஃபைட்டர். ஆயத்தனாருக்கு வரவு அவங்க அப்பாவெல்லாம் பேர் மறந்து போச்சு, பெரிய ஃப்ரீடம் ஃபைட்டர். அதனால் எங்கள் ஃபேமிலி நல்லாவே தெரியும். அவர் வந்து அங்கே இருந்தேன். அப்போ வந்து நான் 1 வருஷத்துக்குள்ள அது ஃபெடரேஷனை லிக்விடேட் பண்ணுறதுக்கு ஆர்டர் போட்டாங்க. அதனால் நான் தான் லிக்விடேட் பண்ணிட்டு இங்கே இருக்க முடியாது டக்குன்னு என்ன பண்ண ஜாயின்டிஸ்டார் ஆஃபீஸு சொன்னால் அவர் என்ன பண்ணால் இன்ஸ்டியூட்டில் போட்டு விட்டாங்க. அவங்க தான் இவங்களுக்கு தான் முதல்ல இன்ஸ்டியூட்டில் போட்டாங்க. இன்ஸ்டியூட்டில் போட்ட உடனே என்ன பண்ணாங்கன்னா, அதுக்கு முன்னாடி அங்கே நாக்பூர்லேருந்து ட்ரைனிங் வந்து இங்கே வந்தோடனே எனக்கு சரியான போஸ்டிங் கிடைக்கலங்கிறதுனால என்னுடைய சித்தப்பா வந்து சேலத்தில் டெப்டி கலெக்டராக இருந்தார். ஆர்டி இண்டியாவில் இருந்தார். அவருக்கு நம்ம டிஐஎஸ் பிரகாஷை தெரியும். அவர்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னேன், என்னை வந்து நான் இவனை பார்த்ததில்லை, இவனை வந்து பார்க்க சொல்லுங்க. பார்த்தேன். ஏன் இந்த கொடுத்த போஸ்டிங் வாங்கிட்டு போகணும், எனக்கு அது இஷ்டம் இல்லை சார். சரி கொஞ்ச நாள் லீவ் போடு,
அப்படின்னு சொல்லி அவர் தான் இன்ஸ்டியூட்டே போஸ்டிங் வாங்கி கொடுத்தாரு. இன்ஸ்டியூட்டில் போட்டே வந்து அதுதான் முடிச்சு. இன்ஸ்டியூட்டில் போனால் சப்ஜெக்ட் செலக்ட் பண்ணுறது வந்து பிரின்ஸிபால் தான் கொடுத்தாரு. ஏற்கனவே ட்ரெயினிங் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க 3 பேர். பார்த்த சாரதின்னு ஒருத்தர் இருந்தார், ரஹமத்துல்லா கார்னு ஒருத்தர் இருந்தார், நம்ம கமலக்கண்ணன் உடம்பே அலட்டிக்க மாட்டார், ரொம்ப ஜாலி மனுஷன். அவங்கெல்லாம் சப்ஜெக்ட் சூஸ் பண்ணிட்டாங்க. எனக்கு இருந்து ஒரே ஒரு எதுவும் ஈஸியாக சொல்ல முடியாத சப்ஜெக்ட் என்னன்னா அந்த லா. கோஆப்டி லா எனக்கு கொடுத்தேன். எது கொடுத்தாருன்னே நான் பார்க்குறேன். கோஆப்டி லா தான் எடுத்தேன். கோஆப்டி லா எடுத்து எல்லாம் பண்ணி கொடுத்தேன். அது இல்லாமல் அதில் அவங்களுக்கு என்ன பண்ணுவேன்னா, முதல்ல அவங்களுக்கு சொல்லுவேன், நீ கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக வந்திருக்க, இனிமேல் காலேஜ் ஸ்டூடெண்ட் கிடையாது, இதில் உள்ள டிசிப்ளின் தான் உனக்கு, இதை நீ ஃபாலோ பண்ணணும். ஏதாவது ஆஃபீஸர்கள் சமாச்சாரத்தை வெளியில் சொல்லக்கூடாது. வெளியில் சொல்லுன்னு சொன்னால் தான் நீ சொல்லக்கூடாது. சொன்னேன்னா கவர்மெண்ட் சர்வீஸ் கான்ட்ராக்ட் ரூல்ஸ்ன்னு இருக்குப்பா, அதிலெல்லாம் நடவடிக்கை எடுத்தாங்கன்னா பிரச்சனை, பின்னாடி உங்கள் ப்ரொமோஷன்லாம் பாதிக்கும், அதனால ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்கப்பான்னு முதலே சொல்லிவிடுவேன். ஒரு வாரம் அந்த ட்ரில்லிங் பண்ணுவேன். அதுக்கப்புறம் தான் எல்லாம் சொல்லுவேன். அதனால எல்லாருமே இன்டர்ன் பண்ணேன். அதே நேரத்தில் சாயங்காலம் ஃப்ரீயாக இருக்கிறப்போ இல்லை ஹாலிடே இன்னைக்கு இவங்கெல்லாம் எந்தெந்த ரூமில் தங்கியிருக்காங்கன்னு ரூமுக்கெல்லாம் போவேன். ட்ரெயினிஸ் ரூமுக்கெல்லாம் போவேன். இவரெல்லாம் எங்கே இருந்தாரு, ஆனால் வீட்டுக்கு போக முடியாது. நான் டிநகரில் இருந்தேன். அதனால் டிநகர் சுற்றி தான் அங்கே இன்ஸ்டியூட் டிநகரில் என்னை சுற்றி இருப்பேன். சார் என்ன சார் எதுக்காக வந்தேன்னா, நீ வந்து ஏங்க எப்படி இருக்க, நிறையா சம்பளம் நிறையா கொடுக்குறான்ட்டு செலவு பண்ணாது, உங்கள் ஃபேமிலி எதிர்பார்த்துருக்காங்க இல்லையா, அந்த காலேஜில் இருந்த மாதிரி இருக்காது, ஃபேமிலிக்கு பண்ணணும், அது மாதிரி இரு, அது மாதிரி கெட்ட பழக்கங்கள்லாம் ஏற்படுத்திக்காது, நீ வந்தால் தனியாக வந்து பண்ணிக்காது, அப்படி இருந்தால் நீ நல்லா இருக்கணும் அப்படி எல்லாருக்கும் எல்லாரும் விரும்புவாங்க. அதே மாதிரி தான் எல்லாரும் நம்ம குழந்தைகள் மாதிரி தான் நடத்தினேன் அவங்களால. அது இன்ஸ்டியூட் ட்ரைனிங் முடிஞ்சதுக்கப்புறம், ஒரு வருஷம் ட்ரைனிங் முடிஞ்சதுக்கப்புறம் ஹவுசிங்கில் போட்டாங்க. அதாவது எனக்கு வேணும்ன்ட்டே பல டிபார்ட்மெண்ட் நாலேஜ் ஏற்படுங்கிட்டே பண்ணாங்கன்னு தெரியாது, சம்மந்தம் இல்லாமல் ஹவுசிங்கில் போட்டாங்க. ஹவுசிங்லேயே ஒரு 4 வருஷம் அன்பாக இருந்தேன். அந்த பைலாவையே திருத்தி கொடுத்தேன். அதாவது ராமகிருஷ்ணன் லால் வந்து அப்போ இதாக இருந்தார். பைலா வந்து ஒரு காம்போசிட் பைலா போடணும், ஹவுஸ் சைட் சொசைட்டி, ஹவுசிங் சொசைட்டி, ஹவுஸ் மார்க்கெட் எல்லாத்துக்கும் ஒரே காம்போசிட் பைலா தான் இருக்கணும், டிஃப்ரெண்ட் பைலா கூடாது அப்படின்னு சொன்னேன்னு எல்லாத்தையும் இது பண்ணி போட்டு கொடுத்தேன். அது முடிச்சதுக்கப்புறம் 3 வருஷத்துக்கு மேலே இருக்கக்கூடாதுன்னு ஒரு ஆர்டர் வந்ததுனால எனக்கு திருப்பி தூக்கி போட்டாங்க. பிடிஎஸ்சில் போட்டாங்க. பிடிஎஸ் சிஎஸ்ஆராக இருந்தேன். பிடிஎஸ் சிஎஸ்ஆர் ஒரு 2.5 வருஷம் இருந்தேன். எனக்கு திடீர்னு உடம்பு முடியாமல் போச்சு. பிடிஎஸ் எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டு ஒரு இது அப்ளிகேஷன் கொடுத்துட்டு வந்தேன். அப்போ ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸ்க்கு வந்தேன். ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸ்க்கு வந்தால் ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸில் நம்ம பி சுந்தரம்னு அவர் ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸில் இருந்தார். அவர் ஏற்கனவே பிரின்சிபால் இருந்தார் இன்ஸ்டியூட்டில், அதனால எல்லாம் நல்லா தெரியும். என்ன சார் நான் இங்கேயே வந்திருக்கேன், என்னன்னாரு, இந்த மாதிரி உடம்பு முடியாது சார், இங்கே அப்ளை பண்ணிட்டேன், எங்கே அந்த அட்வான்ஸ் காப்பி என்கிட்ட கூட்டு வாங்கி அதிலே ஆர்டர் போட்டு ட்ரான்ஸ்ஃபர் இன்ஸ்டியூட்னு போட்டு விட்டேன். அப்போ நம்ம டிபார்ட்மெண்ட் சில ஆளும் இருக்காங்க, இன்னைக்கு இறந்து போயிட்டாரு, சொன்னாலும் பரவாயில்ல, இருந்தாலும் பரவாயில்ல, அவர் பேர் மறந்து போச்சு. அவர் வந்து சார் இவரெல்லாம் சுந்தரம் கொடுத்து நம்ம இன்னும் ஃபாலோ பண்ணுறோம், ஆர்டர் போடுறது வச்சுக்கிட்டே இருந்தார். என்னுடைய அதிர்ஷ்டம் என்னாச்சுன்னா, இவருடைய மாமனார் கோவிந்தராஜன் ஒருத்தர், நானும் அவரெல்லாம் ஒன்றா காதி போட்டு ஒன்றா இருந்தேன். அவங்க ஃபேமிலிக்கு எங்கள் ஃபேமிலி நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கு. அதனால என்ன சார் நான் இங்கே இங்கே வந்து ஒரு ரீசார் உட்காந்து உன் பேரில் ஏதாவது டிசிபிலிட்டி ஆக்ஷன் எடுக்கிறாங்களா, என்ன பண்ணுறாங்க, என்ன இதுன்னு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி இல்லை சரின்ட்டு அங்கே போனார். அந்த பையன் மாப்பிள்ளை கிட்ட போய் உட்காந்துட்டு, அவரெல்லாம் ரொம்ப பெரிய இது, நீண்ட வச்சுக்கிட்டே இருக்கேன், ஃபைலை பண்ணி கொடுத்தேன். அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த ஃபைலை மூவ் ஆச்சு. எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் போட்ட அடுத்த நாள் ஹவுசிங் இது பிடிஎஸ் டிபார்ட்மெண்ட் தனி டிபார்ட்மெண்ட்டு வின்னு, அதனால 3 years சர்வீஸ் பண்ணாமல் அனுப்பக்கூடாதுன்னு போட்டாங்க. ஆனால் இங்கே வந்துட்டேன். நான் திருப்பி இன்ஸ்டியூட்டில் போஸ்டிங் போட்டு கொடுத்தேன். இன்ஸ்டியூட்டில் இருந்ததுக்கு அப்புறம் தான் முடிஞ்சதுக்கு முடிகிற டயத்தில் எனக்கு ப்ரொமோஷனுக்கு ஃபைல்ஸ் போச்சு. அந்த இடத்துல இன்ஸ்டியூட்டோடைய இதுவும் முடிஞ்சு போச்சு.
மூணு வருஷம் தொடர்ந்து 3 வருஷம் 4 வருஷமா இருந்து தொடர்ச்சி முடிஞ்சு மில்க் ஆடிட்டில் கொண்டே போட்டாங்க. அப்போ மா கணேசன் இருந்தார். அவர்கிட்ட என்ன எல்லாருக்கும் டெரர், அவர்கிட்ட போகிறதுக்கே எல்லாருக்கும் டெரர், போகிறதுக்கே எல்லாரும் விரும்ப மாட்டாங்க. வேணும்ட்டு பாண்டியன் என்ன அங்கே தான் போடுவாங்க. நிறைய பேர் போட்டு கொடுத்து லீவ் போட்டு போயிட்டாங்க. என்ன சொன்னேன், நீ லீவ் போட்டு போனால் வேறு பூசையாக கொடுக்க மாட்டேன், நீ போனால் அங்கே போய் ஜாயின் பண்ணிட்டேன். அங்கே போய் ஜாயின் பண்ணிட்டேன். அங்கே ஒரு 2 வருஷம் இருந்தேன். அது முடிஞ்ச அப்புறம் என்ன ப்ரொமோஷன் வந்துச்சு. ப்ரொமோஷன் வந்து புரசாகம் பேங்க்கு எம்டியாக போட்டாங்க. எம்டியாக கொஞ்சம் நாளைக்கு இருந்தேன். அப்புறம் எஸ்ஓவானதுக்கு அப்புறம் இருந்தேன். அதுக்கப்புறம் அங்கே வந்து இந்த நம்ம டிபார்ட்மெண்ட் என்ன சொல்கிறேன்னா, ஹெல்பிங் டெண்டன்சியாக இருக்காது. ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் நமக்கு உள்ள வித்தியாசம் தான். ஏகப்பட்ட பிரச்சனை. நான் ஜாயின் பண்ணுறப்ப ஏகப்பட்ட பிரச்சனை புரசாங்க பேங்க்ல. லேபர் டிபார்ட்மெண்ட்டை கூப்பிட்டுட்டே இருப்பாங்க, டவுன் கற்றுவாண்டே இருக்கும். அவங்க எல்லாம் அவங்க காசு வாங்கிட்டு போவாங்க, நம்மளால போங்க. நமக்கு சப்போர்ட்டும் நம்ம டிபார்ட்மெண்ட்டில் சப்போர்ட்டும் கிடையாது. இந்த நேரத்தில் நம்ம இவர் என்னோட சித்தப்பா வந்து அவர்கிட்ட சொன்னேன். அப்போ நம்ம ரீசாராக இருந்தார், அவர் பேர் மறந்து போச்சு, ஆச்சாரியர்கள். இவங்க 2 பேரும் ஒன்றா வேலை பார்த்தவங்க. அவர் ப்ரொஃபஷனாக இருந்தப்போ இவர் ஒன்றா. ஆச்சாரியர்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், சரி அவரை வர சொல்லுங்க, வந்து நீ அங்கே இருக்க வேண்டாம், லீவ் போடு, உனக்கு நான் ரீசர்வீஸ் இன்வைட் பண்ணிக்கிறேன். இங்கே ரீசர்வீஸில் ஆளை மாற்றணும், எல்லாரையும் பழைய ஆளெல்லாம் வெளியே அனுப்பணும். இங்கே எல்லோரும் உட்காந்துட்டு என்ன மிஸ்லீட் பண்ணிட்டா, நீ வந்து உட்கார் அப்படின்னு என்ன போஸ்டிங் கொடுத்துட்டாங்க. வந்து ரீசர்வீஸ், அதுலேருந்து ரீசர்வீஸில் கண்டிப்பாக. சொல்லுங்கள் சார். இவரை தெரிஞ்சிருக்கலாம். இவர் பேர் டக்குன்னு வரமாட்டேங்குது. இவர் வந்து இப்போ இதில் இருந்தார் இல்லையா, போலீஸில் ரிஜிஸ்டர் ஆனவங்க முதல்ல ரவியா, நம்ம மோகன். ஆமாம், நம்ம டிபார்ட்மெண்ட்டில் டிப்டேஷன். அவருக்கு முன்னாடி இவர் இருந்தார். சரி, இவர் தெரியும். இவரெல்லாம் தெரியறதுக்கு சான்ஸ் இல்லை. இவரை சுந்தரத்தை தெரிஞ்சிருக்கோம். இவர் பேர் என்ன தெரியுமா யாருன்னு? அதில் உங்களுக்கு முன்னாடி இவர் இருந்தார். ஜேவியர் தான் எனக்கு முன்னாடி இருந்தார். எனக்கு முன்னாடி ஜேவியர் இருந்தார். ஜேவியருக்கு முன்னாடி இவர் இருந்தார். அதுக்கு முன்னாடி இருந்தார். இவர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. இவரை தெரியும், சுந்தரம். இவர் வந்து தியாகராஜன். உங்களின் குடும்பம் பற்றி சொல்லுங்க. திருமண வாழ்க்கை இந்த குழந்தைகள் இல்லை, அவ்வளோதான். நாங்கள் நல்லா தான் இருக்கோம். நாங்கள்லாம் எங்கள் சொந்த பக்கத்து கிராமம் 4 ஆள் ரோடுலேருந்து இப்படி இப்போல்லாம் வந்து ஈஸியாக 1/2 மணி நேரத்தில் அவங்க ஊருக்கு போயிடலாம். முன்னெல்லாம் 2 மணி நேரம் ஆகும். கல்லணை இல்லை, தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட். அவங்க குளக்க அந்த இவங்க ஊர் வந்து கரிகால் பெருவளத்தான் இருந்த ஊர். என்னது என்ன ஊர் இது? இல்லை அது பக்கத்தில் ஒரு கோவில் இருக்கு. அந்த ஊர் பேர் என்ன? காணான்னு கோவில் இருக்க ஒரு கோவில் உங்க ஊர் பக்கத்துல. திருக்கானூர்னு ஒரு ஊர், குளடக்கரை திருக்கானூர். அந்த ஊர்ல தான் கரிகார் பெருவளத்தான் வாழ்ந்ததாக ரெக்கார்டு இருக்கு. அந்த ஊருக்கு இவங்க ஊர் பக்கத்துல தான், ஒரு 1/2 மைல் இருக்கும். விஷ்ணம்பேட்டைங்கிற கிராமத்துல இருந்து அங்கேருந்து வண்டி கட்டிட்டு போகணும். சிவசாமி லேடி திருக்காட்டுப்பள்ளியில் இருக்கு சிவசாமி ஸ்கூல். அந்த ஸ்கூல்ல எஸ்எல்சி வரைக்கும் தான் படித்தாங்க. அவங்க பேர் அவ்வளோ. இவங்க அப்பா மிராஸ்தாரு. அங்கே வண்டி கட்டி அங்கே போவாங்க படிக்காங்க. ஆமாம், அரேஞ்ச் மேரேஜ் தான். நீ சொந்தக்காரங்களும் தான் பண்ண முடியும். அந்த கிராமத்துக்குள்ளே தேடி போகணும். என் கூட பிறந்து 4 பேர். நாங்கள் மொத்தம் 2 சிஸ்டர்ஸு, ஒரு தம்பி, மொத்தம் 4 பேர். என் சிஸ்டர்ஸ் ஹஸ்பண்ட் வந்து போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டில் டாப் போஸ்ட் வந்து ரிட்டையர் ஆனார். பெரிய சிஸ்டர்
ரெண்டாவது சிஸ்டருடைய ஹஸ்பண்ட் வந்து ஹிமாலயா ட்ரக் கம்பெனின்னு இருந்தது, அதில் பெரிய போஸ்ட்லேருந்து ரிட்டையர் ஆனவர். இவங்கெல்லாம் வேலைக்கு போகல, ஆனால் கிராஜுவேட்ஸு வேலைக்கு போகல. என் தம்பி ஐடி பேரில் இருந்தான், அது க்ளோஸ் பண்ணதுனால கொஞ்சம் அவ்வளோதான், வேறு ஒன்று. சார் பற்றி நீங்கள் ஒன்று சொல்லுங்க. சார் பற்றி ஒன்று சொல்லுங்க. அவனை பற்றி சொல்றதுக்கு ஒன்றும் வருவா போறோட்டு பேசிட்டு ஒம்படிச்சு நல்ல தமாஷா பேசுறாரு. வெளியே வீட்டில் எப்படி சார்? சொல்லு, தைரியமா சொல்லு. வீட்டுல கோவப்படுவார். வீட்டில் கோவப்படுற வெளியே தமாஷா இருக்கு. நியாயமா சார் அது? அதாவது நான் சொல்றபடி நடக்கலன்னா கோவப்படுவேன். இது செய்யாத, அதாவது கெட்டிக்காரத்தனமா வேலை பார்க்கணும், புத்திசாலித்தனமா. அதுதான், வேற ஒண்ணு இல்லை. வீட்டிலே வேலை வாங்க பழக்கம். வெளியில ஒண்ணும் வாங்கி சாப்பிட மாட்டேன். அங்க நம்மளா சமைச்சு சாப்பிட மாட்டாதான் உண்டு. உங்க சமையல ரசிச்சு சாப்பிடுவாரா? உங்க சமையல ரசிப்பாரா? ஏதாவது ஒண்ணு சொல்லுவா, உப்பு கம்மியா இருக்கு, ஜாஸ்தியா இருக்கு. இல்ல என்னைக்கா பாராட்டி இருக்கிறா? பாராட்டினாலும் சந்தோஷம், பாராட்டினாலும் பாராட்டவே வேண்டாம். அவங்க சமையல் என்ன சார் உங்களுக்கு பிடிக்கும்? அவங்க சமையல் என்ன? எல்லாமே நல்லா தான் இருக்கும். இப்பதான் பாராட்டுங்க. ஏன்னா உரப்பு போடாதே, உரப்பு அதிகம் வேண்டாம், உரப்பு இல்லாம போடும். அவ்வளவுதான். தனி சமையல் இல்லை இல்லை இல்லை, இதுதான் உரப்பு வேண்டாமே, உப்பு அதிகம் வேண்டாமே. உப்பு அதிகம் வேண்டாம், உரப்பு அதிகம் வேண்டாம் சார். உனக்கு இவங்களுக்கு சுகரு, இவங்க சுகர் ஃபேக்டரி. அதனால அது சொல்ல, உனக்கும் உப்பு குறைச்சிக்கணும், உப்பு குறைச்சிக்கணும், உரப்பு வேண்டாம். இவருக்கு ஊறுகாயே வேண்டாம், எனக்கு எல்லாம் வேணும். எப்படி தனி சமையல் தான்? ரெண்டு பேருக்கு ஒருத்தர் கூட ஒத்துமையா சொல்லி ரெண்டு பேரும் வேற வேற. இல்லை இல்லை, அவங்க தான் சமைப்பாங்க, சாப்பிடுறது. நீங்க என்ன சமைச்சிருக்கீங்களா? ஒன்றும் கிடையாது, நான் முந்தியெல்லாம் சமைச்சிட்டு இருந்திருக்கேன். நான் எங்கள் அப்பா அம்மாவோட இருந்தப்போ எங்கள் வீட்டுக்கு வேலைக்கார இருக்கிறப்ப நான் சமைச்சிருக்கேன். அவங்க நம்புற மாதிரி தெரியல. கேளுங்க, சமைச்சிருக்கேன், சமைச்சிருக்கேன். இல்லை சமைச்சிருக்கேன், சமைச்சிருக்கேன். என்ன நல்ல சிறப்பாக சமைப்பீங்க? ஒன்றும் இல்லை, வெறும் கூட்டு கறி பண்ணுவேன், சாம்பார் வைப்பேன், அவ்வளோதான். வெத்த குழம்பு, கார குழம்பு, வெத்த குழம்பு வைப்பேன், அவ்வளோ. வேற ஒன்று உருளைக்கிழங்கு மசாலா பொரியல், அதெல்லாம் வேற ஒன்று. யார்கிட்ட என்ன உங்களுக்கு பிடிக்கும் ரொம்ப? இது இல்லை அவங்க கேட்குறது, யார்கிட்ட என்ன பிடிக்கும் உங்களுக்கு ரொம்ப? அத்தை என்ன எல்லாமே பிடிக்கும். எல்லாம் பிடிக்கும் சார். ரைட் சார். இங்க இதுக்காக எங்க குழுக்காக வந்து அந்த கோபம் மட்டும் விடாது. கோபம் விடாது. தப்பு சரியா புத்திசாலித்தமா செய்யலைன்னா கோவம் வருது. கோவம் வேற ஒண்ணும் இல்லை. நமக்கு வருஷம் ஓடியாச்சு, இனிமே கோவம் அதாவது புத்திசாலித்தனமா செய்யலைன்னா கோவம் வரும். இப்ப ஒரு வாத்தியார் வந்தாரு, வாத்தியார் வந்தாரு, அவர் ஏதோ பண்ணிட்டு போனாரு. அவரு காசு கொடுக்கணும் பாரு, நீ காசு கொடுக்கணும்னு சொல்லக்கூடாதுல்ல, தட்சணைன்னு சொல்லி சம்பாவனைன்னு சொல்லி. அவர் கூலிக்கா வந்தாரு வாத்தியாரு, அப்படி செய்யாது அப்படின்னு சொல்லுவேன். என்ன சொல்லு, என்ன சொல்லு, இன்னும் சொல்ல வந்தியாம பயப்பட வேண்டாம், எல்லாம் தைரியமா சொல்லு. வீட்டு வேலை இப்ப எல்லாமே இவங்கதான், காய்கறி வாங்கிட்டு வருது, போறது, அரிசி வாங்குறது எல்லாம் இவங்கதான். நான் எங்கேயும் போறது வயசா எடுத்து ஒண்ண முடியாது, எதிர்பார்க்க மாட்டேன். உங்களுக்கு வந்து எங்க குழு சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நாங்க தான் சார் நன்றி சொல்லுவோம். எப்பயும் வந்துட்டு போயிட்டு இருக்கோம். நிறைய அவருக்கு சாருக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு. எங்க எல்லாரும் விட அவருக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் ஜாஸ்தி. வருஷம் ரீசார் ரெண்டு தான், வேற எங்கேயுமே கிடையாது. நீங்க வேரியஸ் ரீசாரும் பார்த்துருக்கீங்க, அதே மாதிரி சபார்டினேட்ஸும் பார்த்துருக்கீங்க. இதுக்கெல்லாம் வந்து நீங்க உங்களுடைய போஸ்ட் வந்து எப்படி ஒரு பாலமா இருக்கு? இதுல என்னன்னா, ஆதி மூலம் தான் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டா இருந்தார். அதுக்கு முன்னாடி சத்பதி இருந்தார். சத்பதியில நம்ம சொல்ல முடியாது, நம்ம என்ன கொடுத்தாலும் இதுக்கு ஃபாலோ பண்ணிட்டு போடுவாரு, கேட்க மாட்டார். ஆனா நல்ல பெண்மன், எழுதணும்னா எழுதிடுவார், சாதாரண வெறும்னு அப்படியே கைத்து விட்டுருவார். இவர் வந்து ஆச்சாரியில வந்து நம்ம எழுதுறதுக்கு மேல அவர் எழுதுவார். நம்ம ஒன்று எழுதுறோன்னா அது கவுண்டராகவே எழுதி அது அப்படிதான் எழுதுவார்.
நமக்கு எக்ரி பண்ண வேண்டாம்னா அவரு வேற எழுதுவார், நிறைய பெண்மண் நல்லா எழுதுவார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில வந்து உங்க பங்கு எப்படி இருந்தது? நீங்க வந்து ரீஸ்டாருக்கு பதிலுக்கு வந்து ஆதி நீங்க ஆதிமூலம் வந்து ஒன்றும் இவர் ஆச்சாரியர்கள் ஒன்றும் சொல்லி அப்போ எழுதின தப்பா எழுதின கூட ஒன்றும் சொல்ல மாட்டாரு. நீ உன்னோட தான் எழுதின, நான் பார்த்துக்கிறேன் அப்படிதான் அவர் சொல்லுவார். நான் என்னோட நான் எழுதிக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன், நீ உன்னோட எழுதிக்கல ஓ அப்படி. அதனால எனக்கு அவருக்கு கிளாஷே ஆனதே கிடையாது. மற்றவங்க வந்து உங்களுக்கு கிளாஷ் கிடையாது கிடையாது. அதே மாதிரி இப்போ சப்பார்டினேட்ஸ் உங்களுக்கு அதனால அடுத்த அது நம்ம அவர் சத்பதி இருந்த பீரியட்ல மந்த்லி ரிவ்யூவில் அந்த நம்ம காலம் போட்டு கொடுத்தது அவருக்கு புரியல. புரியல ஏதோ ஒரு கேள்வி திடீர்னு கேள்வி ஒன்றும் எங்களால் பதில் சொல்ல தெரியல. உடனே அந்த சூப்பரண்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டேன். நான் சொன்னேன், நீ சும்மா லாஸ்ட்டில் நம்ம இதெல்லாம் கம்பைல் பண்ணுறதுக்கே எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்துருக்கோம், இதை தெரியாமல் எடுத்து பண்ணுறாரு, பயப்படாது பேச. நேராக ராம்மோகன் ராவ்கிட்ட போனேன். அவரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண என்னையுமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. நான் தானே ஃபாலோ இது பண்ணி கொடுத்துருக்கேன். அதனால ரீசார் அவர் என்னென்னா என்னையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க, அவரையும் பண்ணுங்க. அவர் ராம்மோகன் சும்மா அவர் ஏதோ கத்திட்டாரு, பேசாமல் இருங்க, யாரையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது, நீங்கள் இருங்க பேசாமன்ட்டு அந்த அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் பர்டிகுலர்ஸ் இருக்குல்ல வேற மாதிரி மாற்றி பண்ணுங்கள நர்சரி வேற மாதிரி மாற்றி அப்ரூவ் பண்ணி வாங்கிட்டேன். அப்படி போச்சு அது. அப்படிதான் இந்த சீனிவாசன் ஒரு சூப்பரண்ட் இருந்தார், அவர் ஜாயிண்ட் ரெஜிஸ்டராக ரிட்டையர் ஆனார். அவரை தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சீனியர் நல்லா எழுதுவார், அவரை கொண்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொன்னாங்க. நான் பயப்படாத, நான் பார்க்கலாம். வேறு ராம்மோகன் இந்த மாதிரி சார் மீட்டிங்கில் சொன்னார், அவரை பண்ணால் என்னையும் பண்ணு, நான் அப்போ என்னையும் தான் பண்ணணும், பண்ணுங்க அப்படின்னு சொன்ன உடனே உத்தரவும் பண்ண மாட்டாங்க, நீங்கள் சும்மா இருங்க, அவர் ஏதோ சொல்லிவிட்டாரு பேசாமல் இருங்கன்னா அதை ஃபாலோ பண்ணலை. அது அந்த ரிசார் போட்டது ஃபாலோ பண்ண அப்படிப்பட்டு அவருக்கும் ப்ரொமோஷன் வாங்கி கொடுத்தோம். சீனிவாசனுக்கும் அவருக்கு போஸ்டிங்கும் நல்ல இடமா ட்ரான்ஸ்ஃபர் இது எஸ்எல்டிபியில் போஸ்ட் டிஆர் போஸ்ட் வாங்கி கொடுத்தோம் அவருக்கு. அதே ராம்மோகன் ராவ் தான் வாங்கி கொடுத்தார் எஸ்எல்டிபி. அப்புறம் ஜாயிண்ட் அவர் எனக்கு அப்புறம் ரிட்டையர் ஆனது ஜாயிண்ட் ரெஜிஸ்டர். ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போனோன்னா அங்கே ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் ஒரு டெக்கோரம், கெசட்டட் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் கேன்டீனுக்கு போகக்கூடாது, சீட்டில் தான் இருக்கணும், சீட்டை விட்டு அதிகமாக வெளியிலேயும் போகக்கூடாது. ரிஜிஸ்டார் கூப்பிட்டா போகலாம், மற்ற இடத்துக்கு போகலாம், மற்ற போகலாம், சீட்டில் இருந்துக்கிட்டே கூப்பிடணும், பார்க்கணும்பாங்க. நான் அதில் ஒரு விதை விலக்கு, சீட்டுலேருந்து நேராக அசிஸ்டன்ஸ் ரூம் டேபிளுக்கெல்லாம் போய் ஃபைலை பார்த்து அதை கொண்டாந்து அங்கேருந்து வாங்கிட்டு வந்துடுவேன். அவங்களை கொண்டு வரதை எதிர்பார்க்க மாட்டேன். அதே நேரத்தில் கேன்டீனுக்கு போகக்கூடாதுன்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கிறதுனால, ஏன்னா நமக்கு பல பிரச்சனைகள் ஏற்படும், போகக்கூடாது அப்படின்னு ஒரு நம்முடைய ஒரு ரீசர்வ் ஒரு டெக்கோரம். அதனால பியூன் மட்டுமாக சாப்பிடுவோம், காஃபி சாப்பிடுவோம், வேற ஒன்றும் கிடையாது, வேற எதுவும் சமாச்சாரம் இல்லை. கேண்டீன் போனால் பல பேர்ட்ட பலபடியாக பேச முடியாதுன்னு ஒரு வழக்கம் ஏற்படும். ஆஃபீஸ் சீக்கிரட்டு வெளியில் ஏதாவது போகலாம், இல்லை நம்மளை என்னை தேடிக்கிட்டு எவனாவது கை விட்டு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருப்பான். இதெல்லாம் அவாய்ட் பண்ணணுங்கிறதுக்காக தான் அங்கே போகிறது கிடையாது. நம்ம ரூம்லேயே இருக்கணும். ரூமில் அனாவசியமாக யாரும் வரக்கூடாது. வெளியாளர்கள் வரதா இருந்தால் அது யாரும் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் உள்ள விடுமா, அது வரைக்கும் விடுறது கிடையாது. நம்ம வேலை பார்க்குறவங்க எப்போ வேணாலும் உள்ள வரலாம், என்ன ஒன்றா பண்ணலாம். அப்படி என்ன ஆச்சுன்னா ஆதிமலை கூப்பிட்டாரு, இந்த மாதிரி அந்த 2 ஃபைல் வந்த அப்புறம் அதையும் வாங்கிக்கிட்டு நம்மகிட்ட வந்ததுக்கப்புறம் கவர்மெண்ட்டுக்கு அனுப்பிட்டேன். அதே மாதிரி பார்த்துட்டு வச்சுக்கிட்டாரு, ஒன்றும் மாற்றலைன்னு. ஆமா, ஓடி போயிடுவேன். மத்தியானம் சாப்பிட மாட்டீங்க? ஆமா, மத்தியானம் சாப்பிடுவேன். பழக்கம், சின்ன வயசுல இருந்தே பழக்கம் சாப்பிட. மத்தியானம் ஒன்றும் இல்லை, எனக்கு ஒன்றும் சிவர் வரல, இவர் வரல, எதுவும் வரல. நான் ஓடுறது இல்லை, ஒன்றும் இல்லை, ஒன்றும் பண்றது இல்லை, ஒன்றும் கிடையாது, எதுவுமே இல்லை. காஃபி மாத்திரம் நிறையா குடிப்பேன், நிறைய காஃபி குடிப்பேன், அது இருக்கு. ஆனால் இது எந்த இதுவும் ரன்னிங்கில் ஓடுறதுனால அதே ஒரு எக்ஸசைஸு, சுகர் இல்லை. அதில் இன்னொன்று என்னன்னா, நம்ம கமலக்கண்ணன் அவர் எனக்கு ஜாயிண்ட் ரெஜிஸ்ட்ரார் இருந்தார், தெரியல கமலக்கண்ணன். அவர் ஐயரை பார்த்து செஞ்சுக்க, நான் ஒன்றும் பண்ண மாட்டேன், நீ போய் பார்த்து சமாளிக்கும் பாரு.
அவர் வரமாட்டார், வர்றதுக்கே வேண்டாம் பாரு, நீ போகும்பாரு, அப்படியும் போய் சமாளிச்சுட்டு. இன்ஸ்டிடியூட்ல லெக்சரர் அனுபவம் பத்தி சொல்லுங்க. இல்லை 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 4 வருஷம் இருந்திருக்கேன். 4 வருஷம் அதான் கண்டினியூ. 4 வருஷம் கடந்து நிறைய பேர் நான் தான் உங்ககிட்ட கற்றுக்கிட்டேன். ஆமா ஸ்டூடெண்ட்ஸ் ஆமாம் சார். இவங்க செட்டு ஃபர்ஸ்ட் செட்டு, அதுக்கப்புறம் 75 செட்டு. அதில் வந்து அப்போ இவங்க செட்டு ஒரு கிளாஸ் தான், அப்போ 4 கிளாஸ் இருக்கும், 8 கிளாஸு, 4 கிளாஸுக்கு நடத்துவேன். அப்புறம் 4 கிளாஸுக்கு ஒரு கிளாஸுக்கு 40 பேர் நான் கணக்கு பாருங்க. பாண்டியன்லாம் என்கிட்ட படித்து வந்தான், அந்த மாதிரி இருப்பாங்க. அதே மாதிரி நான் பிஏ இருந்தார் சுப்பிரமணியம், அவர்லாம் என்கிட்ட படித்தவர் தான், சுப்பிரமணியம் எல்லாம் என்கிட்ட படித்தவர் தான். அதுக்கப்புறம் 84 வந்தப்போ 90 வரைக்கும் கண்டினியூஸாக இருந்தேன், இன்ஸ்டியூட்டில் தான் இருந்தேன். டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ஸ், ஆடிட்டு இல்லைன்னா அக்கௌண்ட்ஸ், 2 தான் கொடுப்பாங்க என்கிட்ட, 2 புக்ஸ். ட்ரைனிங் நிறைய பேர் தெரியும் எனக்கு. அதில் ஒரு ஆள் இருந்தார், பேர் கிறிஸ்டியன் நேம், அவர் கிறிஸ்டியன் நினச்சிட்டு இருக்கேன். அவர் அடுத்த ட்ரைனிங் குரூப் போட்டு போகிறப்போ உங்களுக்கு அதாவது ரொம்ப வருஷம் கழிச்சு, இது 74 நீங்கள், இது 94, இது 90 இந்த இவரை வந்து நான் மதுரையில் பார்த்தேன். ஒரு சொசைட்டியில் அழகர் கோயில் பக்கத்தில் ஒரு கோயிலில் ஆடிட் பண்ணிட்டு இருக்கார். நாளைக்கு கிறிஸ்மஸ் நீ என்ன ஆடிட் பண்ணிருக்க, போகலாரா அப்படின்னு கேட்டேன். சார் நான் கிறிஸ்டின் இல்லை சார். என்னடா கிறிஸ்டின் இல்லைங்கிற, என்னடா அதுன்னு, வடா படம் தான் பேசுவேன், வடா படம் பேசுவேன். நான் என்ன அப்படி சொன்னேன், சார் எங்கள் தாத்தா வந்து அவர் கூட வேலை பார்த்த ஒரு பேர் ஞாபகமாக என் பேரை வச்சுட்டார் சார், நாங்கள் செட்டியார் சார், நான் என் பேர் வேற சார் அப்படின்னாரு. விக்டர் தாமஸ். விக்டர் தாமஸ், விக்டர் தாமஸ்னு பேர். சரி நான் செட்டியார் சார், எங்கள் அப்பா தாத்தா வச்சுட்டார் சார் அந்த பேர், அவர் ஞாபகமா, நான் இன்னும் ஹிந்து தான் சார் சொன்னார். வேடிக்கையா இருக்கு. அலுவலக பணியின் போது உங்களின் பிற செயல்பாடுகள் என்னன்னு சொல்லுங்க. நான் ட்ரேட் யூனியனில் நம்ம அசோசியேஷனில் நிறைய ஆக்டிவாக இருந்திருக்கேன். ஏன்னா அவர் பேர் அப்பன் கூப்பிட்டாரு, அப்பன்கிட்ட சொன்னேன், இந்த பாருங்க கவர்மெண்ட் சர்வீஸ், நம்ம எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியும் சப்போர்ட் பண்ண முடியாது, பண்ணவும் முடியாது. இண்டிவிஜுவலாக நமக்கு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஏதோ ஒன்று இருக்கலாம், அங்கே பண்ண முடியாது. அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியை ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்காக யூனியன் கிடையாது. நீங்கள் கம்யூனிஸ்ட் பார்ட்டியில் இருக்கீங்க, அந்த அந்த அதுக்காக அந்த யூனியன் கிடையாது. ஒன்லி கவர்மெண்ட் சர்வீஸ் இன்ட்ரெஸ்ட்டை தான் பார்க்கணுமே ஒழிய, உங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் வச்சு நாங்கள் பார்க்க, உங்கள் இதுக்கு நாங்கள் வரணும்னா வரமாட்டேன்ட்டேன், அப்படின்னா வரமாட்டேன். பொலிட்டிக்கல் என்னன்னா, அடுத்தது இந்த டிஎம்கே கவர்மெண்ட்டு அவங்களும் பொலிட்டிக்கலாக தான் இருக்காங்க. அவங்க பொலிட்டிக்கலாக அது அந்த 2க்கு நடுவில் நமக்கு வேணுங்கிறத நம்ம வாங்கிக்கணும் ஒழிய எந்த பொலிட்டிக்கலுக்கும் நம்ம சப்போர்ட் பண்ணக்கூடாது. நம்ம கவர்மெண்ட் சொன்ன அப்படி இருக்கும், இண்டிவிஜுவலாக அது வேணா இருக்கலாம், அது இங்கே இருக்கக்கூடாது. நான் அப்படி தான் சார் இருக்க போகிறேன் அப்படின்னு சொன்னார். அப்படி தான் நடந்தது, அப்படிதான் பொலிட்டிக்கலாக. ஓய்வு பெற்ற போதும் நீங்க வாட்ஸ்அப் குழுவில் ஆக்டிவா இருப்பதன் ரகசியம் என்னன்னு சொல்லுங்க. வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம நாலேஜை சொல்கிறோம், அவ்வளோதான். தெரிஞ்ச ஞாபகத்தில் சொல்லுவோம். அதெல்லாம் இன்னொன்று சர்ச்சில் சமாச்சாரம் ஒன்று சொல்கிறேன், வேடிக்கையான சமாச்சாரம் தான். வார் டயத்தில், செகண்ட் வேர்ல்டு வார் டயத்தில் ரூஸ்வெல்ட் வந்து சர்ச்சில் பார்க்க வர்றாரு. அப்போல்லாம் நம்மளதுலன்னா குளிக்கிறது நேக்கடாக குளிக்க மாட்டோம், கோமனுக்கு துண்டை கட்டி குளிப்போம். அவங்கெல்லாம் நேக்கடாக தான் குளிப்பாங்க. அவர் குளிச்சுக்கிட்டு இருக்காரு, இவர் அங்கே ரூமுக்குள்ளே போகிறாரு, அப்போ தான் குளிச்சுட்டு நேக்கடை வெளியில் வர்றாரு. சர்ச்சில் இது ஒரு நடந்த சமாச்சாரம். பிரசிடென்ட் வர்றாரு உள்ள, இவர் தேவை உள்ள வச்சார், அவர் வெளியில் வர்றார், நேக்கடாக வர்றாரு. சர்ச்சில் என்ன சடன்னு பில் சொன்னார் தெரியுமா, ஐ ஹவ் நத்திங் டு ஹைட் மேட் டு த பிரசிடென்ட். எல்லாமே அப்படின்னா நான் பேசுவேன், ஒரு இந்த ஒரு விட்டா சொல்லுவாங்க. அந்த மாதிரி அது மாதிரிலாம் அதெல்லாம் புத்தகத்தில் படிச்சிருக்கேன். அதே மாதிரி சில இன்சைடு ஏஷியான்னு ஒரு புக்கு ஜான் கந்தார்னு எழுதிருந்தேன். இந்தியா உலகத்தில் ஏஷியாவில் இருந்த அத்தனை பேரை பற்றியும் இருக்கும்.
அதில் சி ராஜகோபாலாச்சாரி பற்றி சொல்லுவான். அது பேர் என்ன, ஆகா கான். ஆகா கானை பற்றி சொல்லுவான். அதெல்லாம் நல்ல நல்ல விஷயங்கள். அவங்களும் வந்து ஆகா கான்கிறவங்க வந்து அகமடியா குரூப், இஸ்மாயிலிஸ். அவங்களாம் வந்து ஷியா. இப்போ வந்து முஸ்லீம்ல அவங்களாம் முஸ்லீம் கிடையாதுன்னு அவங்க சொல்லி, அந்த ஆகா கான் வந்து ஷியா. அவரை பற்றிலாம் வரும். அதெல்லாம் இப்போ நம்ம குழுவில் நீங்க ரொம்ப பிஸியா தான் ஏங்குறீங்க. அதனால ஆஃபீஸர் இங்கிலீஷ்ல பேசுறாங்க. இங்கேயே இங்கிலீஷு பாதி பேர் இங்கிலீஷ் தான் பேசுறாங்க. வேண்டாம், தமிழே பேசு. ஒன்று ரெண்டு இங்கிலீஷ் வார்த்தை தவிர்க்க முடியாது, போட்டு போங்க. இலக்கியம் தமிழ் இல்ல அதெல்லாம் ஒன்றும் எல்லாம் கிடையாது. ஆனா டிவி பார்ப்பேன். அது அப்புறமா ஆனா என்னன்னா, அதாவது சப்ஜெக்ட் வந்து கொடுப்பாங்க. அவங்களால வேண்டாம், நல்ல சப்ஜெக்ட் எடுத்தோம் என்கிட்ட தான் இதை சப்ஜெக்டாக கொடுப்பாங்க. அப்போ 79 ஒரு கொஞ்ச நாளைக்கு இருந்தேன். அப்போ சுந்தரம் இருந்தார். அப்போ பேங்கிங் சப்ஜெக்ட் கொடுத்தாங்க. நான் வெறும் எக்கனாமிக்ஸ் கிராஜுவேட்டு. பிகாம் படித்தா எம்காம் படித்தவங்களாம் இருக்கலாம், எடுக்க மாட்டான். வேண்டாம், பேங்கிங் சப்ஜெக்ட் எடுத்தேன். அந்த நேரம் என்னென்னா, அந்த டிஃபரன்ஷியல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு என்னெல்லாம் நிறையா வரும். அதெல்லாம் நிறைய பேங்கிங்கில் நியூ சப்ஜெக்ட்ஸ். அப்போ நியூ சப்ஜெக்ட்ஸ் அதெல்லாம் ப்ரையாரிட்டி செக்டார் அதெல்லாம் அப்போ தான் வந்தது. அதுக்கு முன்னாடி அதெல்லாம் சொல்லி இதெல்லாம் நான் நோட்ஸ் கொடுத்த ஒரு ஆள் பிரிண்ட் பண்ணி பாவை கடின்னு போட்டான். பார்த்தா என்னோட நான் கொடுத்தது அப்படியே இருக்கு. அவன் தமிழ், நானும் அப்போல்லாம் இங்கிலீஷ் தான். 79 இங்கிலீஷ் தான் சொல்லணும், தமிழ் கிடையாது. உங்களுக்கு 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 இங்கிலீஷ் தான் சொன்ன இடத்துல கிளாஸு, உங்களுக்கு இங்கிலீஷ் தான். 80 85க்கு அப்புறம் தான் தமிழில் தான் சொல்லணுன்னாங்க. அப்புறம் தமிழ்லேயே நடத்துகிறேன். அப்புறம் தமிழில் நடத்துகிறேன். நம்ம டிபார்ட்மெண்ட்டில் சப்ஜெக்ட்ஸ் இருக்கு, 7 சப்ஜெக்டில் கோஆப்ரேஷன், ரூரல் எக்கனாமிக்ஸ், இது 2 தவிர பாக்கி எல்லா சப்ஜெக்டும் நான் எடுத்தவன் நான் ஒருத்தன் தான். லா எடுத்திருக்கேன், பேங்கிங் எடுத்திருக்கேன், கோஆப்ரேட் ஆடிட்டு, புக் கீப்பிங் எடுக்கிறப்ப என்ன சொல்லுவேன்னா, எல்லாருமே வந்தவங்க எல்லாருமே பிகாம் படித்தவனுக்கு புக் கீப்பிங் தெரியும், மற்றவங்களுக்கு புக்கிங் தெரியும். புக் கீப்பிங்னா என்ன பயப்படுவாங்க. அவங்களுக்கு சொல்லுவேன், அவங்க லெவலில் கீழே இறங்கி வருவேன். ஒன்றும் இல்லைப்பா, கணக்கு வீட்டில் கணக்கு எதுவுமே எழுது, அதே தான் இது அப்படின்னு சொல்லி நடத்துவேன். இன்னொரு செக்ஷன் இருக்கும். அங்கே வந்து எம்காம் படித்த ஒருத்தர் எடுப்பார். இதில் என்ன பிரச்சனைன்னா, உன்னுடைய நாலேஜை சொல்கிறதுக்காக அவங்களை கூப்பிடலை, உன்னுடைய நாலேஜை இம்பார்ட் பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கேன். நீ எனக்கு எவ்வளோ தெரியும்னு சொல்லிட்டு என்ன பிரயோஜனம்? நீ அவனுக்கு புரிஞ்சுக்கிட்டே சொல்ல. அதனால அவருக்கு கொண்டு நான் என் கிளாஸுக்கு முன்னாடி வாசல் வந்து நிற்பாங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஏன்னா அவங்க லெவலில் இறங்கி இது இதுப்பா இப்படின்னு சொல்லணும். அந்த மாதிரி ரொம்ப. உங்க இளமையின் ரகசியம் என்ன சொல்லுங்க? இளமையின் ரகசியம் என்னன்ற? இளமையில சார் திங்கிங், நல்ல திங்கிங் இருந்தாலே போதும் சார், வேற ஒன்றும் அவசியமே இல்லை. வேற ஒன்றும் சாப்பாடு விஷயத்துல கட்டுப்பாடு. சாப்பிடுவீங்க, என்ன சாப்பிட மாட்டீங்க? அதாவது ஆனால் எனக்கு வந்து இந்த வெங்காயம் பூண்டெல்லாம் வேண்டாம் சார், வேண்டாம், அதிகமாக வேண்டாம். வீட்டில் சேர்ப்பாங்க, எனக்கு வேண்டாம். இந்த ரசம் சோறு சாப்பிட மாட்டேன், ரசம் வேண்டாம். வெறும் வெந்நீர் ஊற்றி சாப்பிட்றது தானே இது, என்னதுக்கு? வெறும் குழம்பு சாம்பார் சாதம் சாப்பிடுவேன். காய்கறி அதிகமாக சாப்பிடுவேன். மோர் அது தயிர் நிறையா பிடிச்சி மோர் சாதம் தான் சாப்பிடுவேன். எனக்கு இந்த இதெல்லாம் வேண்டாம், இந்த ஊர் காய்கறி அதெல்லாம் வேண்டாம். 2 வேளை தான் சாப்பாடு, மற்ற நடுவில் வேண்டாம். என்னைக்காவது டிஃபன்னா வேண்டாம், என்னைக்காவது அவசரம் தான் டிஃபன் பண்ணி சாப்பிடுவேன். ரொட்டீன் வேண்டாம் சார். உங்களின் ஓய்வு நேரம் எப்படி செல்கிறது சொல்லுங்க. ஓய்வு நேரத்தில் புத்தகங்கள் படிப்பேன். அப்பவும் புத்தகங்கள் படிப்பேன். நம்ம ரிஜிஸ்டர் இருந்தபோதே யூனியன்ல லைப்ரரி இருந்தது. மத்தியானம் யூனியன் லைப்ரரியில் போய் உட்காந்து அங்கே படிப்பேன். ஃபுல்லாக நிறைய விஷயங்கள் நிறைய படிச்சிருக்கேன். நிறைய இருக்கு சார் அங்கே. அந்த யூனியன் லைப்ரரியில் நிறைய புத்தகம். அந்த லைப்ரரி வீட்டுக்கு கூட எடுத்துகிட்டு போங்க சார். வேண்டாம்ப்பா, இங்கேயே படிக்கிறேன். நீங்கள் ஒருத்தர் தான் சார் படிக்கிறீங்க. நிறைய விஷயம் இருக்கு. அதாவது பயோகிராஃபி நிறையா இருக்கு. பொலிட்டிக்கல் லீடர்ஸ் பயோகிராஃபி எல்லாமே நிறையா இருக்கு. நான் அதை படிப்பேன். மற்றபடி இப்போ
கண்ணு சரியா இல்லாதனால இப்போ படிக்கிறது கிடையாது. படித்தது ஞாபகம் இருக்கு, யாராவது ஒன்று கேட்டால் திடீர்னு சொல்லுவேன். இந்த வயதில் நீங்க சொல்ல விரும்புவது சாரி, லைஃப்ல எல்லாம் பார்த்து அதாவது கஷ்டம் நஷ்டம் பார்த்தீங்க, இல்லை இல்லை, எதாக இருந்தாலும் பயப்படாமல் வேலை பார்க்கணும் சார். பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை, நமக்கு தெரிஞ்சே செய்கிறோம், ஒன்றும் இல்லை. ஆனால் நம்ம வேலை பார்க்குறதுக்கு தகுந்த அப்டேட்டாக இருக்கும், அப்டேட்டாக இருக்கணும். அது பூரம் பாக்கி எதுவும் எதிர்பார்க்கக்கூடாது. நம்ம செஞ்சுட்டோம், அவ்வளோதான். அதே நேரத்தில் கீழே இருக்கிறவங்கள ஹராஸ் பண்ணுறது, தொந்தரவு பண்ணுறதுலாம் கூடாது. அவங்க இல்லைன்னா நீங்கள் வேலை பார்க்க முடியாது. அவங்க ஃபைலை கொடுத்து, அவங்க இது கொடுத்தா, அவங்க கொஞ்சம் சிலது பண்ணால் தான் நம்ம ஃபர்தராக பண்ண முடியும். நீங்கள் அதை ஹராஸ் பண்ணாமல் இருந்தாலே எல்லாமே நல்லா இருக்கும், வேற ஒன்றும் கிடையாது. நீங்க எல்லாருக்குமே ஒரு வழிகாட்டியாவும் மாடலாகவும் இருக்கீங்க. இந்த வயசுல வந்து உங்களோட சுத்தம் சரி, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது சார். adjust பண்ணி ஆனால் இன்னொன்று சொல்கிறேன். அதனால உங்களுக்கு இதை நீங்க கொடுத்தது ரொம்ப நன்றி. ஆனால் ஒன்று சொல்கிறேன், ஆனால் அது பெருமை இல்லை, இருந்தாலும் சொல்கிறேன். நான் ஏதோ ஒரு நல்லது சொன்னேன்னு வச்சுங்க, உடனே பழிச்சிடுது சார், உடனே பழிச்சிடுது. நான் பாட்டுக்கு என்ன தேவை சொல்லுவேன், அவனுக்கு ஒரு ஆறுதல் சொல்கிறதுக்காக. யாரோ ஒருத்தர் என்கிட்ட இது கும்பகோணம் இது சந்திரசேகர் சொசைட்டியில் எஸ்ஓவாக இருந்தார். சொசைட்டிலேருந்து கம்ப்ளைண்ட் பண்ணேன், சார் இந்த ஆள் எஸ்ஓவாக இருந்து இந்த சொசைட்டிக்கு பயப்படுறார் சார், கையெழுத்து போடுறதுக்கு, கையெழுத்து போடுறதுக்கு பயப்படுறார் சார்னு சொல்லுவேன். நான் சொல்லுவேன், ஏன் சார் பயப்படுறீங்க, சட்டப்படி இருக்கே பண்ணிட்டு போங்களேன். இல்லை நான் ஜாயிண்ட் ரிசார்ட் ப்ரொமோஷனில் இருக்கேன், எனக்கு எதாவது வந்துடுமோ என்னன்னு பயமாக இருக்கு. இன்னும் பயப்படாதீங்க சார், தப்பு இருந்தால் அதை பண்ணாதுங்க. ரைட்டாக நீ சொசைட்டி டெவலப் ஆக வேண்டாமா, நீ வாடகை எல்லாத்தையும் கையெழுத்து போட மாட்டேன் பயந்துட்டு இருந்தீங்கன்னா சொசைட்டி டெவலப் ஆக வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு, அதுதானே இன்னும் 2 மாதம் கழிச்சு உங்களுக்கு ப்ரொமோஷன் வந்துட்டு போங்க சார். அதே மாதிரி வந்துடுச்சு சார் அவருக்கு, உடனே ஓடி வர்றாருன்ட்ட. கரெக்டாக சொன்னேன், 2 மாதம் எனக்கு வந்துடுச்சுமா அப்படிங்கிறாரு. அதே மாதிரி கமலக்கண்ணனுடைய பையன் ஸ்டேட்லேயே ஃபர்ஸ்ட்டு. அவர் பையன் வந்து அமெரிக்காவில் ஏதோ யூனிவர்சிட்டியில் சீட் வாங்கிட்டார், ஆனால் விசா வாங்கலை. அந்த டேத்தில் அமெரிக்கன் எம்பசியில் எல்லாரும் ரிட்டேட் பண்ணிகிட்டே இருக்கான். எல்லா விசா யாருக்குமே கொடுக்க முடியாது. ஐயோ என் பையன் இந்த மாதிரி இருக்காங்க. அப்போ வந்து சொன்னார், என்கிட்ட கேட்டார், சும்மா இருங்க, நான் அன்னைக்கு நான் லீவ் போட்டு போகிறேன். எங்கள் ஃபாதர் இறந்து போனா ஃபாதரோட காரியங்கள் பண்ணுறதுக்காக 2-3 நாள் லீவ் போட்டு நான் போகிறேன். அன்னைக்கு ஆனால் போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சொன்னார், போயிட்டு உடனே வந்துடுவோம் பாருங்க, உடனே விசாவோட தான் வருவாங்க, சும்மா இருங்க பேசாமல் இருங்கன்ட்டேன். அவனுக்கு அவசரம் பார்த்தா அன்னைக்கு உடனே நான் சொன்ன மாதிரி வந்துட்டான் சார். அதாள் இவர் நான் லீவில் போடுறது ஞாபகம் இல்லாமல் இந்த மாதிரி பாக்கெட்டு வாங்கி வச்சுக்கிட்டு சாமினார் கூப்பிட்டு ஐயரை கூப்பிடு ஐயருக்கு பிரசாத் இது தட்சணை கொடுக்கணும், இந்த மாதிரி தான் பேசுவார் அவர். தட்சணை கொடுக்கணும் கூப்பிடு அப்படின்னு சுகுமாரை கூப்பிட்டாரு. சார் அவர் லீவில் போயிருக்காரு 2 நாள் கழித்தா சார். அப்படியா தெரியல. ஆனால் நான் லீவு பிடிச்ச வந்த உடனே சுகுமார் சார் ஒன்று தேடிட்டு இருந்தேன், என்னன்னு தெரியல, இதுக்கு தான் அவங்க தேடினேன் வந்துடுச்சு. அது மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்கேன், ஆனால் எனக்கு சொன்னதே ஞாபகம் இருக்காது, அவங்க திருப்பி சொன்னப்போ தான் ஞாபகம் இருக்கும். அதே மாதிரி தெரிங்கானம் அடிஷனல் சார் போஸ்டிங் வர்றப்போ உங்களுக்கு சுகர் தான் சார் போட போகிறாங்கன்னு நானும் சும்மா அடிச்சு விட்டேன். அதே மாதிரி சுகர்ல போட்டேன்னு வரேன் என்ன அப்படி எதாவது சொன்னதெல்லாம் பழிச்சிருது. அது ஏன்னா நான் பெருமையாக சொல்லக்கூடாது, ஆனால் என்னமோ நன்றி. நீங்கள்லாம் வந்து இது பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷம். உன் நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி, என்னோட சிஷ்ய பிள்ளைக்கு ரொம்ப நன்றி. சந்தோஷம் சொல்ல, நீ என்ன எடுத்தது சந்தோஷம்? எனக்கு சந்தோஷம். Yeah.